சுவாமி சரணம். வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேட்டிவான விஷயம் என்னன்னா, சபரிமலையில தெரியக்கூடிய மகர ஜோதி பற்றியும் ஐயப்பன் அங்கு அமர்ந்திருக்கிற ஆசனத்தை பற்றியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? மகர ஜோதி என்பது மகர விளக்கு பூஜை தினத்தில் சாஸ்தாவான ஐயப்பன் நட்சத்திரமாக தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் அபூர்வ நிகழ்வாகும். இந்த அற்புத காட்சியை காண வேண்டியே ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரையில் கடுமையான விரத முறைகளை கடைபிடித்து வருவார்கள். இறுதியில் இருமுடி கட்டி கொண்டு மகர விளக்கு பூஜை தினத்தன்று சபரிமலைக்கு வந்து காத்திருப்பார்கள். மகர ஜோதி என்பது மகர சங்கராந்தி தினமான தை மாதம் 1ஆம் தேதி மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் வானில் தோன்றும் ஒரு புனிதமான நட்சத்திரமாகும். மற்ற நாட்களில் அது தெரியாது. அண்டவெளியில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. அதில் சில நட்சத்திரங்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், சிலது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், இன்னும் சில மாதங்களுக்கு ஒரு முறையும் என தெரிவது உண்டு. அது மாதிரி தான் மகர ஜோதி என்று தெரியும் நட்சத்திரமும். இது 365 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தோன்றும். இது ஒரு அரிய நிகழ்வாகும். இதனை நம் முன்னோர்களான சித்தர்களும் ரிஷிகளும் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆராய்ந்து பார்த்த பின்புதான் உண்மை என்று ஒப்புக்கொண்டார்கள். அதே போல் மகர விளக்கு என்பது மகர சங்கராந்திரி தினமான அதே தை 1ஆம் நாள் மாலை 6:40 அளவில் காட்டில் குடியிருந்து வரும் ஆதிவாசிகள் ஐயப்பனுக்காக பொன்னம்பலமேட்டில் காட்டும் கற்பூர ஆரத்தி ஆகும். இப்பொழுது நம் ஐயப்பனுடைய அந்த ஆசனத்தை பத்தி பார்ப்போம். ஐயப்பன் சபரிமலையில் தியானத்தில் இருந்தபோது ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்ட போது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும் என கூறுகிறார்கள். ஐயப்பன் அமர்ந்திருக்கும் தோரணை யோகாசனம் எனப்படும். இது மற்ற சிலைகளின் தோரணையில் இருந்து வேறுபட்டது. யோகாசனம் என்பது தியானம். ஐயப்பன் பிரம்மச்சாரியாக கருதப்படுகிறார். பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது நைஷ்டிக பிரம்மச்சாரி. பூக்கள் அல்லது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் மற்ற கடவுள்களைப் போல் இல்லாமல் ஐயப்பன் பீடத்தில் அமர்ந்திருப்பார். ஐயப்பனின் தோரணை இடுப்பில் அமர்ந்திருப்பதை விட காலில் சமநிலைப்படுத்துவது போன்றது. காலில் சமநிலைப்படுத்துவது கடினமானது மற்றும் சுவாரஸ்யமான தோரணை. ஐயப்பனுடைய அபய முத்திரை அவரது விரல்களில் அமைக்கப்பட்டுள்ளது. இது அச்சமற்ற தன்மையை காட்டுகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.